Hello everyone, welcome to Splendid Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துர்க்கேன் நான். ஒரு 150 ml பால் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம அந்த மிக்ஸை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதை ஒரு டோ மாதிரி ஆக்கிக்கோங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் பால் ஆட் பண்ணாதீங்க, நமக்கு தெரியாது. ஸோ இதோட மெயின் குலோப் ஜாமுனோட ஒரு மெயின் சீக்ரெட்டே வந்து இந்த டோ நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒரு பேனில் வந்து ஒரு 800 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 800 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலோ இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலோ அது உங்கள் இஷ்டம்தான். வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகரில் 2-3 ஏலக்காய் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து அந்த வாட்டர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிரப்பை அடிக்கடி அழுக்கி விட்டே இருங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைடில். இந்த மீன்வைல் கையில் நல்லா வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த டோவை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இதோட குலோப் ஜாமுனோட இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டோவையும் நீங்கள் பிணையும் போது அது நெய்யை யூஸ் பண்ணுங்கள். கையில் நல்லா ஒரு தடவை அழுத்தி விடுங்க. அழுத்திட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா அதில் எந்த கிராக்குமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பெருசாக பிடிக்க வேணாம், ரொம்ப குட்டி குட்டியாக பிடிங்க. அது எண்ணெயில் பொரியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடும். பாருங்கள், எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இதில் கிராக்ஸ் எதுவும் இல்லை. இப்போது இந்த கடாயில் வந்து நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கீனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சின்ன எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஆயில் ரீயூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாகு வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். நல்லா கையில் தொட்டால் அப்படி வர மாதிரி இருக்கணும். இப்போ ஆயில் கம்மியாக ஊற்றுறதுனால கொஞ்சம் நம்ம செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இந்த மாதிரி டர்ன் பண்ணி போடுறதுக்கும் அது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் ஆயிலை ரீயூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஆயில் ரீயூஸ் பண்ணால் அது கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம சுகர் சிரப்பும் நல்லா ஆற விட்டு போடுங்க, சூடாக போடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற விட்டுருங்க. ஒரு 2-3 hours ஊற விட்டிங்கன்னா நம்ம சுவையான குலோப் ஜாமுன் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.